வெல்கம் பேக் டு அழடா அருமை சேனல். இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான சங்கரா மீன் குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. மீன் வாங்கும்போது இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. தலைப்பகுதியில் இந்த ரத்தம் உறையாமல் செந்நிறத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே லேட் ஆகிடுச்சு, அது ரொம்ப நாளான மீன் அப்படின்னா அது கருப்பாக இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாழை பிடிச்சிட்டு செதில் இப்படி நல்லா சீவி எடுத்துகிட்டு செவில்களை ப்ராப்பராக வெட்டிடணுங்க. தலையை வெட்டுறதுனா வெட்டிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். குடல் கழிவுகளை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். மெயினாக கழுவும் போது வெளிச்சத்தில் கழுவிக்கிட்டிங்கன்னா பெட்டர். தலைக்கு மேலே உள்ள ஓட்டை பிடிச்சிட்டு வெட்டினா ஈஸியாக இருக்கும். சங்கரா மீனோட கிலாத்தி மீன் தலையும் போட்டு தான் குழம்பு வச்சுருக்கோம். கிலாத்தி மீன் வறுவல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் இருக்குது, போய் பார்த்துக்கலாங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் இது ரெண்டும் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் முதல்ல போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன சீரகம் கரியாத அளவுக்கு ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு வரமிளகாய் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 2 வரமிளகாய் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மீன் குழம்பு வகைகளுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 நாட்டு தக்காளி இது ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமான தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கிற மீன் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இப்போது பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கோம். அதை நீங்கள் கிள்ளி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் நாங்கள் தட்டி போட்டிருக்கோம். மோஸ்ட்லி கிராமப்புறங்களில் தட்டி தான் போடுவாங்க. பேஸ்டெல்லாம் இப்போது சிட்டியில் பண்ணுறவங்க தான் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் கிராமத்து ஸ்டைல் அப்படின்னாலே தட்டி போட்டிங்கன்னா அந்த ஆப்ட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் உப்பு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீ ஃபுட் ஐட்டம் எல்லாத்துலேயும் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அதுலேயும் இருக்கும் உங்களுக்கு அந்த உப்பு சத்து மீன் வகைகளில் இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாகவே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது 1 pot ஃபிஷ் கறின்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம வதக்காமல் எல்லாமே ஒன்றா போட்டு கூட கொதிக்க வைப்பாங்க கிராமத்தில். அப்படியும் பண்ணலாம். இப்போது மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது அது ஏற்கனவே வறுத்து தான் நம்ம பிடிச்சிருப்போம். அதை இன்னுமே வறுத்த மாதிரி பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு பச்சையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை கொத்து அது ஒரு கொத்து அளவுக்கு போட்டுக்கலாம். புளி கரைசல் ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டே புளியை தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா வடிகட்டி பிழிஞ்சு வடிகட்டி அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது மிளகாய் தூள் அது எக்ஸ்ட்ரா நம்ம போடுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சையாக இருக்கும். இது அதோடு சேர்த்து வதக்கியிருக்க மாட்டோம். மல்லித்தூளும் மிளகாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் வதக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஸோ 2 ஃப்ளேவரும் இதில் மிக்ஸ் ஆகுது. ஓகே, இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைப்பில் பண்ணும்போது மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது மாங்காய் வத்தல். இப்போது வெயில் காலம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாங்காய் கிடைக்கும். அந்த மாங்காய் குளிர்காலத்தில் கிடைக்காது இல்லையா, சீசனில் குளிர்கால சீசனில் கிடைக்காததுனால மாங்காய் வத்தலாக போட்டு வச்சுருக்கோம். அது நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த சங்கரா மீன் பொறுத்த வரைக்கும் விட்டமின் டி, விட்டமின் இ, மினரல்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் அருமை. அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய மீன் வகையில் இதுவும் ஒன்று. இன்னும் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுக்கும்போது பதம் பார்த்து கொடுக்கணுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த மீன் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிலாத்தி மீனோட ஃப்ளஷ் அந்த உடம்பு பகுதியை நாங்கள் வறுத்து எடுத்துட்டோம்.
மீதம் உள்ள தலைப்பகுதியை வந்து நாங்கள் குழம்புக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோடு சேர்த்து இந்த கொசுறு மீன் சொல்லிட்டு நமக்கு ஒரு 4-5 மத்தி மீன் கொடுத்தாங்க. கருவேப்பிலை வாங்கினா எப்படி நமக்கு அந்த மல்லித்தலை கொசுறு கொடுப்பாங்களோ அது மாதிரி இது கொசுறு மீனுங்க. அதையும் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். எக்காரணத்தை கொண்டு கரண்டி போட்டு கிளறாதீங்க, மீன் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சங்கரா மீன் அப்படின்னாலே செந்நிறத்தில் இருக்கும். ஓகே, இது மாதிரி நம்ம சும்மா கைப்பிடி துணி வச்சு ஒரு மாதிரி ஷேக் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம குழம்பு கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுறலாம். குக்கிங் டைமே உங்களுக்கு அவ்வளோதான் ஆகும். மீன் குழம்பு பொறுத்தவரையில் ஃப்ளேவர் அப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றவங்க நம்ம குழம்பு பிடிக்குமான்னு தெரியல. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ளேவர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ கிலாத்தி மீனோடு சேர்ந்து அந்த ஒரு டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது. ஓகே, இப்போது நம்ம மீன் எதுவுமே உடையலை. இது கரண்டி போட்டு கிளறிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரேக் ஆகிருக்கும். ஒவ்வொரு மீனும் தனித்தனி துண்டை பாருங்கள். இப்போது நல்லா இருக்குது, எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைனா வந்து அது மாதிரி எல்லாம் உடஞ்சி குழம்போட கலந்துரும். அதுக்காக தான் வந்து கரண்டி எதுவுமே போடாமல் சும்மா ஷேக் பண்ணுறது. ஓகே, ரொம்ப அருமையாக நம்மளோடது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.